श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 7வது அத்தியாயம் 14வது श्लोकम्। दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते। நேத்திக்கு வகுப்புல இந்த 14வது ஸ்லோகம் வரைக்கும் நாம் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். பதிமூணு விதமான பாஹ்ய சிஹ்னங்கள் பகவான் பரமாத்மன் எங்கெங்கே நம்ம அடையாளம் பார்த்து கவனிக்கணும்னு சொல்லி 13 விஷயங்கள் சொன்னதுக்கு பிறகு அந்தரங்கமாக இருக்கிற மனசில் வர ஆலோசனைகளும் அங்கே ஏற்படுற 3 குணங்களுடைய விகாரங்களும் அந்த 3 குணங்கள விகாரங்களே வெளியிலோ பாஹ்யமாக பிரகிருத்திலோ கூட காணப்படுறதை அந்த 3 குணங்களும் என்னுடைய அபரா பிரகிருதி ஸ்வரூபம் தானே பகவான் சொல்லி அதுக்கு பிறகு இந்த மாதிரி யாரு தெரிஞ்சுக்க மாட்டானோ புரிஞ்சுக்க மாட்டானோ நான் இப்படிப்பட்ட பரமாத்மா பரமேஸ்வரனாயிருந்த என்ன புரிஞ்சுக்காமே ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பகவான் கருணை அவருக்குள்ள தயா ஹிருதயம் ஹிருதயம் திரவிச்சு அதுக்காக தான் அனுக்ரோஷம் தர்ஷயதி பகவான். அதனால் மேலும் பேச தொடங்கி இது விவரித்து சொல்லி கொடுத்தா கேட்ட புரிஞ்சுக்கினவங்கள் என்ன சரணடைவான், அடைஞ்சாச்சன மாயாவுடைய பந்தத்திலிருந்து மோகத்திலிருந்து விடுவிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த 14வது ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இந்த 14வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 19வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் என்னதான் செய்கிறாருன்னா வியாதினி நிர்ணயம் பண்ணுறாரு, அந்த வியாதிக்கு மருந்தும் முடிவு பண்ணுறாரு. டயக்னோசிங் த டிசீஸ் சம்சார வியாதி, அதுக்கு மருந்து பகவான் சம்சார காணப்படுறதுக்கு இதுக்கு ஆதாரபூதமாக இருக்கிற மாயானி பற்றி சிந்திக்காமே மாயைக்கு அடிமையாகாமே அந்த மாயைக்கும் ஆதீனமாக இருக்கிற அதிஷ்டானமாக இருக்கிற மாயாவி மாயினந்து மகேஸ்வரம் யார் எனக்கு சரணாயிடுறாங்களோ மாம் பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இதுக்கு ஒரே ஒரு வழி, வியாதி மோகிதம் விமூடாக மோகிதம் மோகிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த மாயக்கிட்ட போகாது, அதை பற்றி சிந்திக்கிறதோ அதனை தாண்டணும்னு நினைக்கிறதோ அது ஜெயிக்கணும்னு நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாயக்கு அதிபதியான எனக்கிட்ட நீவா நான் ஒன்று கரையேற்றுவே అని பகவான் வாக்தானம் பண்ணுறாரு. இந்த ஸ்லோகத்தில் மாயன்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டாம், ரொம்ப விவரணம் பண்ணணும்னு பண்ண வேண்டாம், ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். ஆராய்ச்சி பண்ணான்னு உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொன்னால் கூட சாஸ்திரம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாயா பற்றி கூட விவரிக்கிறது. ஆனால் முதல்ல சொல்லும்போது அனிர்வச்சனீயம் பிரம்மாஸ்ரிதா त्रिगुणात्मिका ब्रह्माश्रिता अनिर्वचनीय माया अस्ति इनएक्सप्लिकेबल
எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதை பற்றி. ஸோ சில கருத்துக்கள் பார்ப்போம். மாயான்னா இருக்கிற ஒரு வஸ்துவினே ஒரு விஷயத்தினே பலதாக காட்டுறதுக்கு பேர் மாயா. இருக்கிற ஒரு வஸ்துவினே ஒன்றுன்னு பலதாக காட்டுறது, ஆனால் பலாதி வாஸ்தவமாக இல்லை. அடுத்த அர்த்தம் வந்து யா மா சா மாயா. எது இல்லையோ அது மாயா. இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படுறது, தோன்ற வைக்கிறது. அப்புறம் ஒரே பரமாத்மானே ஒரே ஒன்றுனே பலதாக காட்டுறதுன்னு அர்த்தம் என்ன? ஒரே பரமாத்மா பிரம்ம சைத்தன்யத்தினே ஜீவ ஜகத்து ஈஸ்வரானி மூணு பேதங்கள் கல்பிச்சு இந்த சம்சார அனே ஒரு ட்ராமா தோற்றத்தினை காட்டுறது. அப்புறம் இந்த மாயா சக்தியை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி வந்த பார்க்க முடியாது. மாயா சக்தினு நேர மாயானி அப்படி பார்க்க முடியாது. எப்படின்னு சொன்னால், உதாரணம் நெருப்புடைய தகிக்கிற சக்தி பர்னிங் பவர்னி, நெருப்புடைய பர்னிங் பவர்னி பார்க்க முடியுமா? நெருப்புன்னு தான் பார்க்குறோம். ஆனால் அதோடைய எஃபெக்டுன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதோடைய எஃபெக்ட் பார்க்காம நெருப்புக்கு இருக்கிற பர்னிங் பவர்னு நம்ம பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், இந்த பர்னிங் பவர் வந்து நெருப்புடைய தகிக்கிற சக்தி நெருப்புக்கு தனியாக அப்பாற்பட்டதா செப்பரேட்டாக இருக்கோ? இல்லை. அப்புறம் அந்த நெருப்புக்கு இருக்கிற தகிக்கிற சக்தி அந்த நெருப்புன்னு தகிச்சுடுமா? பண்ணாது. இல்லை. இன்னொரு உதாரணம், கரும்புக்குள்ளே இருக்கிற சர்க்கரை இல்லை, சர்க்கரைக்குள்ள இனிப்பு சக்தி, இனிப்பு ஸ்வீட்னஸ்ன்னு வந்து சர்க்கரையிலேருந்து தனியாக இருக்குமா? தனி பண்ண முடியுமா? சர்க்கரைன்னாவே இனிப்பு அது கூட சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாயா சக்தி అనేది ஒன்றும் இல்லை, பகவானோடது தான், பகவானுக்குள்ளதான் இருக்குது. அப்போ பகவானுடைய இந்த உலகம் எஃபெக்ட்னு பார்த்து மாயா இதனை புரிஞ்சுக்கணும். அதனால் மாயா வந்து பகவானுக்குள்ளதான் இருக்குது, பகவானோடது. பகவானு மாயா எஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஈஸ்வரனு மாயா எஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஆனால் ஜீவனுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எஃபெக்ட் பண்ணுறது? என்ன? விமூடாக மோகித்தம் நாபிஜானாதி, மோகிக்கப்பட்டாங்க, விவேகத்தினே இழந்துட்டான். அப்புறம் சங்கரர் விவேக சூடாமணியில் இந்த மாயானை பற்றி சொல்லும் போதும் சன்னாப்பிய சன்னா உபயாத்மிகானோ भिन्नाप्य भिन्ना उभयात्मिकानो सांगाप्य संगा ह्युभयात्मिकानो महाद्भुता अनिर्वचनीय रूपा. இது சத்தியமனி சொல்ல முடியாது, போய் அணி சொல்ல முடியாது. இது பின்னமாக இருக்கிறது, அபின்னமாக இருக்கிறதுனே சொல்ல முடியாது. பின்னம்னா இது பரமாத்மா கூட இருக்குதா, பக்கத்தில் இருக்கா, சேர்ந்திருக்கா? பின்னமா அபின்னமா ரெண்டுவா? அப்புறம் சங்கத்தோடு இருக்குதா, சங்கம் இல்லாமல் இருக்குதா? இல்லை ரெண்டுமேவா? இப்படி கான்ட்ரடிக்டரியாகவே இது நீ பேச முடியும் தவிர மகா அத்புதா, இது ரொம்ப அத்புதம், ஆச்சரியம், அனிர்வச்சனீய ரூபான்னு சங்கரரே அத்வைத ஆச்சாரியர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல மாயா பற்றி சொல்லும் போது அகட்டித்த கடனா பட்டியசி
மாயா. அகட்டித்தன்ன அது அப்படி நடக்காது, அப்படி ஆகாது, ஆக முடியாது, அப்படி ఆగాదు. ఏది நம்ம దృష్టిలో நம்ம ఆలోచనలో అది அப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறது அகட்டித்தமானது. அது அப்படி பண்ணி காட்டும். அதனால் இது இந்த லோகத்தில் எது பார்த்தாலும் சரி அதை பற்றி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. மாயலோ எதுவுமே எல்லாமே காணப்படலாம். அப்படிப்பட்ட பிரம்மாஸ்ரயா திரிகுணாத்மகா இந்த மாயா which is நிஜமாக அது இல்லை. இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். பட் இருக்கிற மாதிரி இட் அப்பியர்ஸ் ஆஸ் எக்ஸிஸ்டிங், இருக்கிற மாதிரி காணப்படுறது. இதுக்கு நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான்னு, இந்த மாயனை தாண்டதுன்னா பகவானை அந்த மீன்காரன் காலு கெட்டு போய் நின்று இருக்கிற மீன் அது வலையில் சிக்கிக்காது. இது காட்டுறது பகவான் இப்படி 2 கை ஒன்று கீழே இப்படி காட்டிட்டு ஒன்று இப்படி வைப்பார் இல்லை. இதோட அர்த்தம் என்னன்னா, நீ என்னை கிட்டவா, என்னை பாதங்களை கிட்டவா, மாமே வயே பிரபத்யந்தே, நான் உனக்கு அபயஹஸ்தம் காட்டுறேன், மாயா மேதாம் தரந்தே. நீ மாயன்னு ஒன்றும் பண்ண வேண்டிய, ஜஸ்ட் ரிமெம்பர் மீ, யூ கம் டு மீ என்னார். இதுக்கு இன்னொரு வீட்டில் டொமஸ்டிக் உதாரணம் இன்னொன்று கூட சொல்லலாம். அது இப்போது எல்லாருக்கும் பார்க்குறீங்களா தெரியல, அது தமிழில் கூட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த காலத்தில் உரல்ல அரிசி குத்துறது, அதெல்லாம் கொத்துறது, அதெல்லாம் இருக்குது. அது வேறு, உரல் வேறு. வீட்டுக்குள்ளே இன்னொன்று 2 கல் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஒரு கல் அசையாமல் அப்படி கீழே இருக்கும். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல. நடுவில் ஒரு மரத்தோடு செஞ்ச ஒரு பெக் இருக்கும். அந்த மேலே இன்னொரு கல் வைக்கப்படுறது. ஸோ இந்த மேலே வச்ச கல் அந்த பெக்கு நடுவில் அது இருக்குது. கீழே இருக்கிற கல் பெக் அப்படி இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அசையாது. ஆனால் மேலே இருக்கிறது அது கை வச்சு சுற்றுறதுக்கு இன்னொரு மரக்கட்டு சின்னது இருக்கும். அதில் அரிசினி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி திருப்பி திருப்பி அந்த அரிசினி பொடி பண்ணுவாங்க. அரிசியோ ஏதாவது கம்பு இதெல்லாம். அது தெலுங்கில் திரகலின்னு சொல்கிறோம். திரகலின்னா கீழே இருக்கிறது சுற்றுறதுன்னு அர்த்தம். கீழே இருக்கிறது ஒன்று சுத்தாமல் இருக்கிற ஒன்றுன்னு இன்னொன்று சுற்றிட்டு இருக்கிறதே வேலை பண்ணும். ஆனால் இது சுற்றணும்னா சுத்தாமல் கீழே ஒன்று இருந்தாதான். இந்த இதில் என்னென்ன உதாரணம், அந்த மீன்காரன் காலு கட்ட மீன் நிற்கிற மாதிரி, வலையில் சிக்காத மாதிரி, இதில் அரிசி போட்டு இப்படி சுற்றும்போது, நான் சின்ன வயசில் பார்த்தேன் எங்கள் அம்மா பண்ணும்போது வீட்டில். அங்கே விளையாடும், அது பக்கத்தில் உட்காந்துட்டு அரிசி போட்டு சுற்றும்போது என்ன ஆகும்னா மாவாயிடும். திரும்பி இதை போடுவாங்க. அப்போ இன்னும் 2-3 வாட்டி பண்ணும்போது நல்ல சாஃப்டாக ஆகிடும். ஆனால் அப்பப்போ இந்த மேலே கல்லுன்னு கொஞ்சம் தூக்கி பார்த்தா நடுவில் அந்த மரத்தினால் செஞ்ச ஒரு குச்சி இருக்குல்ல, பெக்கு, அங்கே கொஞ்சம் குடி இருக்குமா. அந்த மரப்பெக்கு கிட்ட ஒட்டி இருக்கிற அரிசி மட்டும் கசங்கி போகாது. ஏன்னா அது அங்கே இருக்குது, அது இதோட எஃபெக்ட்டுக்கு உள்ளே வரல. அதே மாதிரி தான், புரியுதா? அதனால் இந்த மாறிக்கொண்டே இருக்கிற, செழிச்சிட்டே இருக்கிற இந்த சம்சாரத்தினிலோ இருந்தால் கூட, பார்த்துட்டு இருந்தால் கூட, அனுபவப்பட்டு இருந்தால் கூட, அசையாமே நிச்சலமாக இருக்கிற அந்த பொருள்னு பிடிச்சிக்கணும். இதுக்கு அப்படி என்ன பர்மனெண்ட்டுன்னு என்னான்னு பார்க்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கோ. ஹரித்வாரம், ரிஷிகேஷம் அங்கெல்லாம் இந்த ரொம்ப வேகமாக போகிற கங்கை ஜலத்தில், நதியில் குளிக்கணும்னா அந்த நதி கரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிமெண்ட் பில்லர்ஸ் பண்ணி அங்கே நல்ல தடியான இரும்பு செயின் கட்டி வைப்பாங்க. அந்த செயின்னு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு
அந்த வேகமாக ஓடிட்டுருக்கிற கங்கையில் குளிக்கலாம். செயின் இல்லாமல் பிடிச்சிக்காமல் நீ இறங்கிட்டா அவ்வளோதான். இங்கேயும் அப்படிதான். ஸ்திரமாக நிச்சயமாக அச்சலமாக இருக்கிற அந்த அருணாச்சல பரமாத்மனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இன்னொரு கையில் சம்சாரத்தில் உலகத்தில் வேலை பண்ணு பாருங்கள். ஒன்று மூவ் ஆகாததை. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கிறதுல நீ இருக்கணுமன்னா மூவ் ஆகாமல் இருக்கிற அது பிடிச்சிக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மாயா இருக்குது. அதனால் பிரபத்யந்தே யாரும் என்னக்கிட்ட வருவான். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு, சில பேர் என்கிட்ட வரதே இல்லை. மந்த பக்தியில் இருந்தவங்க மத்தியம பக்திக்கு வந்து மத்தியம பக்தியில் இருக்கிறவங்க உத்தம பக்திக்கு வருவாங்க. இது எப்படின்னு சொன்னால் அந்த ரிலே கேம் மாதிரி. பகவான் என்ன பண்ணுவார், கடவுள் நம்மளே ஒரு ஜீவனை குருவு கேட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். ரிலே கேம் தெரியுமா, இந்த ஓட்டப்பந்தயத்தில்? அந்த மாதிரி பகவான் நம்மளே குருவுக்கு ஒப்பளிச்சுடுவார். குரு என்ன பண்ணுவார், சாஸ்திரத்துக்கு நம்மளே ஒப்பளிச்சுவார். சாஸ்திரம் என்ன சொல்லும் நம்மளனே நம்மளுக்கே ஒப்பளிச்சிடும். அப்படி என்ன அர்த்தம், என்ன நீதான் உன்னை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும். ஸோ சாஸ்திர ஹேண்ட் ஓவர்ஸ் அவர் செல்ஃப்ஸ் டு அவர் செல்ஃப்ஸ். இப்போ 15வது ஸ்லோகத்தினை படிக்கிறோம். நமாம் துஷ்கிருதினோ மூடாः பிரபத்யந்தே நராதமாः மாயயா பஹ்ருதஜ்ஞானாः ஆசுரம் பாவமாஸ்ரிதாः. ஸோ பகவானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி இஸ் ஃபீலிங் ஸோ பேட். ஏன் பீப்புள் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க? இல்லை நம்ம யாரோ பக்தனை கேளுக்கிறேன், ஏன் பகவானே நீ இப்படிப்பட்ட கருணாமயனோ ரக்ஷகனோ லோகநாயகனோ லோகரக்ஷகனாக இருக்கிற நீ காப்பாற்றுறேன்னு இப்படி வாக்கு கொடுத்தா கூட ஏன் அப்போது லோகத்தில் எல்லாரும் வந்து உனக்கு சரணாக மாட்டுறாங்க? நமக்கே சந்தேகம் வரும் இல்லை? ஏன் எல்லாரும் இதெல்லாம் படிக்கலாம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம் இல்லை? எவ்வளோ கொஞ்சம் பேர் தானே வரா, படிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதனால் ஏன் இப்படி அப்படி அனி சந்தேகம் வந்தால், இல்லை பகவானே சொல்கிறாரு, அவரே என்ன பண்ண. பெரும்பாலும் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த லோகத்தில், யாரது சில பேருக்கு வந்து அவங்க துரதிருஷ்டர்கள். அந்த துரதிருஷ்டர்களான மக்களுடைய ஃபேட், அவங்களுடைய கதி என்னன்னா 4 விதமாக அவங்க வந்து தவறி போயிட்டுருக்குறாங்க. 4 விதமான மக்கள், அதில் எல்லா கேட்டகரி சேரும். அடுத்த 16வது ஸ்லோகத்தில் கூட இந்த சதுர்விதா பஜந்தே மாமன்னாரங்க. ஆனால் அங்கே வந்து சுக்ருத்தினக பற்றி சொல்ல போகிறாரு. நல்ல பக்தாளனை பற்றி. பக்தாளில் 4 வகை. இப்போ இங்கே அந்த 4 అనేది இங்கே கூட நம்ம உபயோகப்படுத்தலாம், எடுத்துக்கலாம். சதுர்விதா மூடாக துஷ்கிருத்தினக. துஷ்கிருத்தினக பாப ஜீவர்கள், நிறைய பாபம் செஞ்சவங்கள், பாபகாரிணக. இப்படிப்பட்ட பாபம் செஞ்சவங்க இவங்களும் 4 வகையாக இருக்காங்க. துஷ்கிருத்தின பாபம் பண்ணி இவங்கள் இந்த 4த்தில் எதிலோ மாட்டுக்கிட்டான்னு அவங்கள என்கிட்ட வரமாட்டான். ஸோ வராதவங்க எல்லாரும் இந்த 4ல் ஏதோ ஒன்றுலையோ எல்லாத்துலேயோ மாட்டிருப்பாங்க. பாருங்க, துஷ்கிருத்தினக அப்படி என்ன அர்த்தம், யார் வந்து
தர்ம அர்த்த காமங்களுக்குள்ளேயே ஈடுபட்டு அதனால் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அப்படின்னா மாயனால் ஏமாந்து போயிட்டவங்க. கண்டிப்பாக அர்த்தத்துக்கு காமத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஜீவனை கண்டிப்பாக அதர்மத்தினே செய்வான். கண்டிப்பாக அர்த்தத்துக்கு காமத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தா அதுதான் வாழ்க்கை நினச்ச கண்டிப்பாக அதர்மம் பண்ணுவான். தர்மத்தின் முன்னாடி வச்சுக்கிட்டு போல. ஸோ இவங்க மொத்தத்தில் கொஞ்சம் தர்மத்தில் யாராவது ஈடுபட்டு இருந்தால் கூட, ஆனால் இந்த பாபகாரினக தர்மமே இவங்களுக்கு தெரியல. ஸோ அர்த்த காமங்களிலேயே நிமக்னமாக இருக்கிற மனசு இருக்கிறவங்க எல்லாரும் பாபிகள். சரியா? பாபகாரினா துஷ்கிருத்தினா துஷ்ட காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாபம்னா என்ன? அப்படிப்பட்ட தர்ம அர்த்தங்கள் ஈடுபடுறது, ரொம்ப சுவார்த்த புத்தியோடு இருக்கிறது, பல பேருக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி என்னுடைய சுகம்னு சொல்லி ஆசைப்படுறது, இதெல்லாம் கூட பாப கர்ம தான். இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்லணும்னா ನಾನು ದೇಹವನ್ನು ನೆನೆಸಿக்கிறதே பாபம், ನಾನು ஜீவனை நினச்சிக்கிறதே பாபம். சுவாமிஜி இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவார். என்னன்னா, எந்த யோகம் நீ செஞ்சிட்டு இருந்தா கூட அந்த யோகத்தில் அகங்காரத்தின் விடாமல் நீ இப்போ கர்மயோகம் பண்ணும்போது அங்கேயும் நான் பண்ணுறேன்னா அது கர்மந்தாகும், கர்ம யோகம் ஆகலை. ஸோ கர்மத்தினு கர்மயோகமாக புரிஞ்சிக்கலன்னா நீ பாப கர்மதான் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏன்னா அகங்காரம் அங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யோகாபியாசம் அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டு கூட அங்கே அதுக்கப்புறம் எல்லா சாதனங்களும் அகங்காரத்தினு விடுறதுக்காக, அப்புறம் ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானமனு அதுதான் முக்கியமானது. ஆனால் அதை கவனிக்காமே சரீரத்துக்காக மனசு கட்டுப்படுத்துறதுக்கானே ஆரோக்கியத்துக்கானே யோகா பண்ணிக்கிட்டே தபஸ்ன்னா அது பாப காரியம் மாதிரி. அதே மாதிரி ஞானத்துக்கு சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு இது நமக்கு ஒரு எக்கடமிக் குவாலிஃபிகேஷனாவோ இன்ஃபர்மேஷன் கேதரிங் மாதிரியோ இருந்துச்சுன்னா ஞானத்தினால அகங்காரத்தினை விட்டுட வேண்டியது. அது பண்ணாமல் நீ வேறு ஏதாவது பண்ணாலும் நல்லா படித்து எல்லாம் பிஹெச்டி கூட வாங்கிக்கலாம் வேதாந்தத்தில், அதெல்லாம் பாபம் துஷ்கர்ம தான். அந்த அளவுக்கு திங்க் பண்ணணும். அப்புறம் நராதமாக ரெண்டாவது இவங்க எல்லாரும் துஷ்கிருத்தினக மூடாக. ஓகே, மூடாகன்னா மோகிக்கப்பட்டவங்க, மாயனால் மோகிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே. சுவாமிஜி மூடாகன்னா என்ன சொல்லுவாருன்னா, யார் எப்பவுமே பாஸ்ட் அவங்களுடைய கடந்து போன காலம் பற்றி பேசுகிறாங்களோ அவங்க மூடர்கள். யார் வர போகிற காலம் பவிஷ்யத்தினை பற்றி கவலைப்படுறாங்களோ அவங்களும் மூடர்கள். இது சுவாமிஜி சொல்கிறது மட்டும் இல்லை, பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொன்னோம் இல்லையா, அர்ஜுனனுக்கு டீச்சிங் முதல்ல அங்கே தான் வருது. அசோச்சானன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதான்சூஞ்ச அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி. நானு சோச்சந்தி பண்டிதா, பண்டிதனானவங்க பாஸ்ட் பற்றியும் ஃப்யூச்சர் பற்றியும், பாஸ்ட் பற்றி கவலைப்பட மாட்டான், ஐ மீன் ரிக்ரெட் ஆக மாட்டான், ஃப்யூச்சர் பற்றி வரியா ஆக மாட்டான்னு அவனு தான். ஸோ அப்படிப்பட்ட மூடர்கள் இவங்க. அடுத்தது இவங்க யார்? நராதமாக, மனிதர்களுக்குள்ளேயே, நரான்னா மனுஷனுக்குள்ளேயே, நிக்ருஷ்டாக பாமர மக்கள்.
மக்கள்னு வந்து 2-3 விதமாக 4 விதமாகவும் இங்கேயும் பிரித்து பார்க்கலாம். அதில் இந்த அதமரங்கள் இங்கே பகவான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ஆனிமலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் லைஃப். கேவலம் ஆகார நித்ரா பயமைதுனம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் புத்தி உபயோகப்படுத்த மாட்டேன். இவங்களை வந்து கேட்டகரி பாமர மக்கள், எதுவுமே தெரியாமல் ஜந்துக்கு சமமான ஜீவிதத்தை நடத்துகிறவங்க. ரெண்டாவது வகை விஷயாசக்தி இருக்கிறவங்க, விஷயி. அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியறது, லோகம் தெரியறது, எப்படி இன்னும் நிறைய சுகத்தோடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு விஷய போகாசக்தியிலே இருக்கிறவன் விஷயி. அப்புறம் அந்த விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டு ஆசை, மூணாவது கேட்டகரி ஆசி. ஆசி என்ன? ஆசிக்கிறவன், ஆசைப்படுறவன். என்னது? இந்த லோகம் போகங்கள் மட்டும் இல்லை, மேல லோகங்களும் ஏதோ இருக்கிறதாமா, ஸ்வர்க்கமா பித்ருலோகமா, இப்படிப்பட்ட பல லோகங்களை பற்றி ஆசி. அப்படின்னா இவனுக்கு எவ்வளோ இருந்தாலும் திருப்தி வராது. இந்த 3 வகையவங்களை நீக்கிட்ட அடுத்த இன்னொரு வகை தான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறவங்க வந்து நிராசி. நிராசி நிர்மமோ பூத்வா, கீதையிலே பகவான் சொன்னார். ஸோ இப்படி இவங்க நிக்ருஷ்டாக நராதமாக. அப்புறம் மாயையா அபஹ்ருத சேதாக. சில பேருக்கு கொஞ்சம் அறிவு விவேகம் எல்லாம் இருக்குது, படித்தவங்களாக இருக்காங்க நிறைய பேர் லோகத்திலும், ரொம்ப சமுதாயத்தில் பேரு புகழ் எல்லாம் வாங்குறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க, பொன்மாலை போடுறாங்க எல்லாம். ஆனால் அடுத்தவங்களை பார்க்குறான், எல்லா சரீரம் மனுஷனும் எவ்வளோ செஞ்சானும் என்ன சம்பாதிச்சான் எல்லாம் விட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. ரொம்ப நமக்கு வேண்டியவங்களை கூட நம்மளை விட்டுட்டு போவாங்க. எவ்வளோ இருந்தாலும் திடீர்னு போகலாம் மொத்தம். அதனால் இங்கே எதுவுமே சாஸ்வதமாக இல்லைன்னு பார்த்தியும் பார்க்காத மாதிரி ஏமாந்து போயிருக்கிறான்னு பாருங்கோ. இவனு தான் இவங்களுடைய ஞானம், இவங்களுக்கு அறிவு இருக்குது, படித்தவங்களு தான், லோகம் நல்லா தெரிஞ்சவங்களு தான், எப்படி வாழணும் சம்பாதிச்சுக்கணும் அப்படியெல்லாம் நல்ல திறமையும் இருக்குது, புத்தியில் இருக்குது. ஆனால் இந்த ஞானம், இவங்களுடைய ஞானம் வந்து மாயையா அபஹ்ருதம், மாயனால் லூட்டடவே, டிப்ரைவ்டு பை அவங்களுடைய டிஸ்கிரிமினேஷன் வந்து விவேகம் திருடப்பட்டது. மாயனால் அபஹ்ருதம்னு டேக்கன் அவே. அதனால தான் பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடஹ யுதர நிமித்தம் பகுகிருத வேஷஹ. ஸோ இவங்க எல்லாருமே மூடர்கள். இவங்க எல்லாருமே என்ன சொல்ல, டெல்யூடட். என்னதே நராதமட சில பேர் இருக்காங்க, மாயனால் அவங்களுடைய அறிவு விவேக சக்தி எல்லாம் திருட்டு போச்சு, எடுத்துக்கப்பட்டது. அப்புறம் அடுத்த கேட்டகரி இன்னொரு ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. 4வது ஆசுரம் பாவம், ராட்சச குணம், அசுர குணம், அசுர குணத்தினை ஆசிரியிச்சு இருக்கிறவங்க. இவங்க யாருன்னா சேடிஸ்ட் லைக், அடுத்தவங்க துக்கப்படுறதிலோ சந்தோஷப்படுறவனும், அடுத்தவங்க எல்லாரும் எவ்வளோ அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் துக்கம் ஏற்பட்டாலும் எனக்கு சுகம் ஏற்படணும். இதுக்கு பேர் ஆசுரி புத்தி. அசுசு ரமந்தே இது அசுராக. இப்போ அவனுடைய சுகம், அவனுடைய, அதனால தான் கடவுள்கிட்டையே வரம் வாங்கி அந்த வரம் வந்து கடவுள் மேலே உபயோகப்படுத்திட்டு கடவுள்னே கொலை பண்ணணும், சம்ஹாரம் பண்ணணும்னு நிறைய ராட்சசர்கள் கதையெல்லாம் கேட்போம் இல்லையா?
இது ஆசுர பாவம். ஸோ இவங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை என்னன்னா, 2 பேர் பக்தாள் தான், 2 பேர் சிவபக்தர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு சுத்தமான உண்மையான பக்தி இல்லை. இப்படி பக்தன் ஆயிட்டான்னு ஒருத்தனும் அந்த சிவனை பிரார்த்திச்சு, இவங்க பொறாமை இருக்குது இவங்களுக்குள்ள. அசுரபாவத்தின்னு சொல்கிறதுக்கு, ஆசுரி பாவம்னு எப்படி இருக்கும்னா, 2 பேர் பக்தாளாக தான் இருக்கான். ஒரு பக்தன் உட்காந்து பகவானை வேண்டிக்கிட்டு, எப்படியாவது நானும் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவனு நாசனமாகணும்னு நானும் வேண்டிக்க போகிறேன். அதனால் பொறாமை, ஆசுரபாவம். அவனு சிவனை பற்றி தபஸ் பண்ணுறான். எல்லாரும் அசுர குணங்கள் இருந்தாலும் பகவானு பிரம்மனை பற்றி சிவனை பற்றி தானே தபஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சக்திகளை எங்கேருந்து வச்சு வேறு யாராவது கொடுத்தாங்களே என்ன? யாருக்கிட்ட சக்தி இருக்கிறதோ அந்த தேவதைகள் எல்லாருமே ஆராதித்து அவங்கக்கிட்ட பவர்ஸ் வாங்கி, நானும் உங்களுக்கு சமமாகணவனே. அப்போ பக்கத்தை வீட்டு அவனும் என்ன குறைச்சல, அவனும் என்ன பண்ணா, இவனும் என்னை நாசனம் பண்ணணும்னு சிவனுக்கிட்ட தபஸ் பண்ணுறான். நானும் தபஸ் பண்ணுறேனே, இவனும் அங்கே பக்கத்தில் போய் இன்னொரு இடத்துல மரத்துக்கீழே உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறான். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவன் வந்தார். வந்துட்டு நானும் யார் முன்னு கேட்குறாங்களோ 2 பேரிலோ வரம், அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு 2 மடங்கள் அடுத்தவங்களுக்கும் கொடுப்பேன். என்ன பகவானுக்கு தெரியும் உங்களோட மனசில் எப்படிப்பட்ட புத்தி வச்சுக்கிட்டு இவங்க தபஸு உட்காந்துருக்காங்கன்னு. அப்போது ஒருத்தனும் இவங்க 2 பேர், முதல்ல நீ கேளு பாருங்க, முதல்ல நீ கேளுன்ற. ஆனால் இவங்க நல்லதுக்காக தபஸு பூஜை பண்ணலன்னே தெரியாது. சரி, ஒருத்தனு கொஞ்சம் அதில் புத்திசாலி, இதான் புத்தி இருக்கு, மாயனால் புத்தி கட்டி போச்சு. என்ன பண்ணுறான், சரி நான் ஏதாவது கேட்டால் அதுக்கு 2 மடங்கள் அவனுக்கு கிடைக்குமன்னாங்க இல்லையா சிவனே, பகவானே, அப்போ எனக்கு ஒரு கண்ணு போகட்டும் பாருங்கோ, எனக்கு ஒரு கண்ணு போகட்டும். என்ன, இதுக்கு டபுள் அவனுக்கு 2 கண்ணு போகும். இதுக்கு பேர் தான் ஆசுரி புத்தி. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி லோகத்தில் நிறைய பேர் வேறு வேறு விதமாக இருக்காங்கங்க. இந்த கதை ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆசுரி புத்தி. ஸோ அதனால் இந்த அதினை ஆசிரிச்சு இருக்கிறவங்க, அதனால் தர்மத்தினை ஆசிரிச்சு இருக்கிறவங்களை யாருன்னு இது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். ஸோ இங்கே இந்த 4 வகையாக மக்கள் ஏமாந்து போன ஜீவர்கள் எனக்கு கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்கு சில பக்தி ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இருக்காது. சரியா? அவங்களுக்கு பக்தி லோகத்தில் மனுஷ ஜன்மம் எடுத்துகிட்டு எத்தனோ பேருக்கு இந்த பக்தி மார்க்கத்திலேக்கே வர முடியாது, வர்றது. ஏன்னா அவங்க செஞ்ச பாப கர்மங்கள்னால அவங்க எங்கோ பிறப்பாங்க. இந்த மாதிரி தர்மத்துக்கு அனுகுணமாக இருக்கிற சம்பிரதாயத்திலோ சமுதாயத்திலேயே பிறக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, லோகத்தில் எங்கெங்கோ மக்கள் எத்தனையோ பேர் பிறந்தாங்க. என்னது, எந்தெந்த இடத்துலோ அர்த்தத்துக்கு காமத்துக்கு முக்கியத்துவம் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் பிறப்பாங்க. அப்போ அங்கெங்கே வேர் இஸ் த சான்ஸ் ஆஃப் தர்மா ஆர் மோக்ஷ? லோகத்தில் பெரும்பாலும் நிறைய மதங்களாவது விஷயங்களாவது அந்த வகையில் தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா அதுக்கும் அதிருஷ்டம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். அதனால சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்தில் பகவான் சங்கரர் எழுதுறாரு கடைசி வரி, பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ணியः பிரபவதி. பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அக்ருத புண்ணியः பிரபவதி. அக்ருத புண்ணியன்னு இது துஷ்கர்மனா. புண்ணியம் பண்ணாதவனுக்கு ஒன்று பிரார்த்திக்கிறதுக்கு, ஒன்று பூஜிக்கிறதுக்கு, ஒன்று ஸ்மரணம் பண்ணுறதுக்கு எங்கே தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க. ஸோ அதனால் இந்த பக்கமே வரமாட்டான். ஒரு மகாத்மானை சந்திக்கணும், ஒரு குருக்கிட்ட போகணுமனோ,
ஏதாவது சும்மா கேட்கலாம், அவனு வரவே மாட்டான். பக்கத்து வீட்டிலே இருப்பான். அவ்வளவு பாபம். அதனால் அந்த மாயைக்கு அடிமையாகி இப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் நிறைய பேர், இவங்க யாருமே இவங்களுடைய புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னா மனுஷ ஜென்மம் மட்டும் கடிச்சதுங்க. மனுஷ ஜென்மம் மட்டும் கடிச்சது. ஆனால் அந்த மனுஷ ஜென்மத்தில் என்ன பண்ணணவனேது இவங்களு அதினி துர்விநியோகப்படுத்துகிறாங்க. எப்படி உபயோகப்படுத்துறது இவங்களுக்கு தெரியல. இது எப்படின்னா, இதுக்கு உதாரணம், கங்கா ஜலத்தினே கொண்டு வந்து ஒருத்தன் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறான். எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் மனுஷ ஜென்மத்தில் தான் மோட்சம் அடையிறதுக்கு, தர்மத்தை அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இவன் வந்து ஆகார நித்ரா பயம் ஐதுனஞ்ச சாமான்யமே தத் பசுவி நராணாம், பசு மாதிரி காவோ பீவோ மஜா கரோ, ஈட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய் அண்ட் டை, இப்படி இருக்கிறானே. அதனால் இவங்க வந்து இல்லை சந்தனம் கட்டை, சந்தன கட்டை கடிச்சது ஒருத்தனுக்கு, அவன் வந்து அது சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறான். இல்லை சாக்கடையில் ஏதோ க்ளீன் பண்ணணுமா, அந்த சந்தனம் கட்டை எடுத்துகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அப்படி தான் மனுஷ ஜென்ம கடித்து அந்த பகவத் பிராப்திக்கு, மோட்சத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு முயற்சி பண்ணலன்னா அவ்வளவு பெரிய நஷ்டம். ஆனால் என்ன பண்ணால் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு பகவான் இந்த துஷ்கிருத்திகள் பற்றி 4 வகையான விதமாக மோகத்தினால் ஏமாற்றப்பட்டு தர்மம் என்ன தெரியாமல் இப்படி நிறைய பேர். அதனால் இவங்கள் எல்லாரும் வந்து இவங்களுக்கு தர்மம் மோட்சம் என்னதே தெரியாது. கட்டோபனிஷத்தில் ஒரு வார்த்தை நச்சிகேதன் சொல்கிறார், ந வித்தேன தர்ப்பணீய மனுஷ்யா. பணத்தினால காமத்தினால மனுஷன் வந்து அவனை திருப்திப்படுத்திக்க முடியாது, பூரணத்துவம் அடைய முடியாது, நிறைவு வராது. ஆனால் தெரியல. அதனால் இந்த பாரத வருஷத்திலோ இந்த ஞான பூமியிலோ பிறந்து கூட சத்சங்கத்துக்கு போய் பகவத் பக்தினி அடியாமல் இருக்காருன்னா எவ்வளோ கொடுமை பாபம் பண்ணியிருக்கணும். அதனால் இங்கே கிடைக்கிற அளவுக்கு சத்சங்கம், பகவத் பக்தி இதெல்லாம் வேறு எங்கேயுமே லோகத்தில் கிடைக்காது. அதனால் இந்த ஆசுர பாவம், ஹிம்சா, அசத்தியம், துவேஷம், போகலாலசத்தை, இப்படி குணங்களே அவங்க மனசில் ரொம்ப ஆசிரிச்சிருக்கும். அதுதான் பகவத்கீதையிலோ பகவான் சொன்ன மாதிரி காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ சொன்னார் இல்லை அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு. ஸோ இங்கே வந்து பகவான் வந்து லோகத்தில் கொடுத்தார் எல்லாருக்கே. மக்கள் இப்படி ஆயிடுவாங்க, ஆசுரர்களும் அப்புறம் மாயா மோகித்தர்களும் நராதமர்களும் இப்படியெல்லாம் ஆகுவாங்க இருப்பாங்கன்னு சொல்லி தான் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பகவான் வந்து என்ன பண்ணார், சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக்கு. காமதேனு மாதிரி வேதத்தனி சாஸ்திரத்தனி கொடுத்தாரு, யஜ்னங்களை உருவாக்கிட்டார் முதல்ல சிருஷ்டிலேயே. அப்படின்னா பகவான் வந்து குருகள்னு நிறைய பேர் லோகத்தில் சாஸ்திரத்தனையும் எல்லாரையும் கைட் பண்ணக்கூடிய மேனுவலாக இருக்கிற அந்த வேதத்தனையும் தர்மசாஸ்திரத்தனையும் மோட்சசாஸ்திரத்தனையும் கொடுத்த இந்த ரெண்டுத்தையும் மட்டும் விட்டுட்டு நடுவில் அர்த்த காமங்களே மாட்டிருக்காங்க. இது ஒரு கேட்டகிரி. இவங்க எல்லாருமே முண்டகோபனிஷத்தில் பல வகையாக திட்டுற மாதிரி உபனிஷத்து பேசுகிறதாங்க. என்னது படித்தவங்க ஞாபகம் இருக்கா?
அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, அவித்யிலேயே மாட்டிக்கிட்டு அதுதான் சத்தியமனன்னு சொல்லிக்கிட்டு அந்த அவித்தியனை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு, நமக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியல ஆத்ம ஞானம் என்னன்னா தர்மம் மோட்சமனே, குழந்தைக்கு அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? நல்லா படிச்சுக்கோ, நல்லா ஐடியில் ஜாயின் பண்ண, வெளிநாட்டு போ, பணம் நிறையா சம்பாதிச்சுக்கணும், இப்படி அப்படி 2 வீடு கட்டுக்கணும், நல்ல வீடு கட்டணும், அந்த பெருசாக ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம். அவித்யாயாமந்தரே வர்த்தமானாக, அது மட்டும் இல்லை, ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாக, அவங்கள நினச்சிக்குவாங்க நான் பண்டித்தன், ஐ எம் வைஸ், எனக்கு என்ன தெரியாது, கிளாஸ் ஆகுது பகவத்கீதா ஆகுது என்ன, அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் அங்கே கேட்டு தான் படிக்கணும் என்ன, எனக்கு நான் வீட்டில் சுவாமின்னு வச்சுருக்கேன், நான் பூஜை பண்ணிக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், இப்போ பிடிக்கும்போது கோவிலுக்கு வரேன். ஸோ ஐ ஆம் இன்டெலிஜென்ட் தீராகன்னு சொல்லிட்டு பண்டிதர்கள்னு சொல்லிட்டு பாவிச்சிட்ருக்காங்க. இப்படி பல வகையில் சாஸ்திரம் திட்டிட்டா இருந்தால் கூட, ஆனால் இது காதில் உளுந்தா தானே உணர்வான். சரி, இப்போ பேசின இதுக்கு ஆப்போசிட் கான்ட்ராக்ஸ்டாக 16வது ஸ்லோகத்தில், ஆனால் பக்தாள் இருக்காங்க. ஓகே, நம்ம எல்லோரும் இந்த கேட்டகரியில் எங்கே வர போகிறோமோ. 16வது முக்கியமான ஸ்லோகம், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷபா. ஏ பரதர்ஷபா, அர்ஜுனா, மேலே சொன்ன மாதிரி 4 வகையான மக்கள் 4 காரணங்கள்னால மக்கள் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க, எனக்கிட்ட வருதில்லை, நான் தான் அவங்கள பார்த்துக்கிறேன், யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா பரமேஸ்வரனான என்ன நம்ப மாட்டுறாங்க, எனக்கிட்ட வரமாட்டுறாங்க, என்ன பண்ணுறது? ஆனால் கொஞ்சம் பேர் இருக்காங்க, வராங்க, 4 வகையான பக்தாள் எனக்கிட்ட வராங்க, எல்லாரும் பக்தாள் தான், ஆனால் அதில் கொஞ்சம் கிரடேஷன் இருக்கேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகந்தான் பக்தி யோகத்துக்கு ஃபவுண்டேஷன். பஜந்தே இங்கே நின்று இப்போ ஆரம்பித்து 12வது அத்தியாயம் பக்தி யோகம் முடிகிற வரைக்கும் பகவான் கிராஜுவலி இந்த பக்தி டாபிக்னு ரொம்ப சூக்ஷ்மமாக எலாபரேட் பண்ணுவார். அதனால தான் முக்கியமான ஷட்கமாக சொல்லியிருக்கோம் இந்த நடுபாகம். சதுர்விதா, 4 விதமாக. அர்ஜுனா, சதுர்விதாக இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்? முதல்ல புண்ணியாத்மர்கள் இருக்காங்க, பிளஸ்டு சோல்ஸ், அவங்களுக்கு பகவான் சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் சுக்ருத்தினஹா. இனிமேல் நான் கூட வாட்ஸ்அப்பில் மை டியர் சுக்ருத்தினஹா அப்படின்னு டைப் பண்ணணும். மை டியர் பிளஸ்டு சோல்ஸ், சுக்ருத்தினஹா புண்ணிய கர்மணஹா, அங்கே பாப கர்மணஹான்னா. அப்படி யார் இவங்க? பக்தாக. ஏன் கொஞ்சமாவது அந்த புண்ணியம் இல்லைன்னா உனக்கு பக்தே வராது, பகவான்கிட்டே வரமாட்டேன், அசல அந்த மாதிரி இடத்துல அப்படி இப்போ இருக்க மாட்டேன், எங்கோ காட்டில் மிருகம் மாதிரி வாழற சொசைட்டியில் எங்கோ பிறப்பேன். சுக்ருத்தினஹா. ஸோ சுக்ருத்தினஹா ஜனாக பஜந்தே மாம். அந்த சுக்ருத்தம் புண்ணியம் இருக்கிறவங்கள தான் சதுர்விதா பஜந்தே மாம். 4 விதமாக 4 காரணங்கள்னால மக்கள் என்கிட்ட வராங்க, என்ன மேலே பக்தி செலுத்துகிறாங்க. அந்த 4 பேர் யார் தெரியுமா? ஒன்றா சொல்கிறாரு. ஓகே, ஆர்த்தஹ ஜிக்ஞாசஹ அர்த்தார்த்தி ஞானி. முதல் ஆர்த்த பக்தஹ. ஆர்த்த பக்தன்னா இந்த கிரைசிஸ் பக்தா. எப்பெல்லாம் ஒரு கிரைசிஸ் வருமோ, கஷ்டம் வருமோ,
அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது பகவான்கிட்ட ஸ்பெஷலாக வந்து ஞாபகப்படுத்துவான், சொல்லிக்குவான், காப்பாற்று நீ. ஏதாவது வியாதி வந்தால், அப்புறம் எக்ஸாம்ஸ் வரும்போது குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் என்ன சின்ன வயசில் அந்த அம்மா அப்படி தான் சொல்லிக் கொடுத்தது. அம்மா எக்ஸாம் வர போகிறதுனா கொஞ்சம் மூஞ்சில் பொட்டு வச்சுக்கோ, சுவாமி கும்பிட்டுட்டு போ, இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வா, ஸ்பெஷலாக சுற்றும், இப்படி எல்லாம். ஸோ கிரைசிஸ் பக்தா. அப்புறம் அங்கே போய் பகவான் பேப்பர் ஈஸியாக வரணும், கஷ்டமாக வரக்கூடாது. ஓகே, இப்படி எல்லாம் அப்போ அந்த டைமில் நிறைய கொஞ்சம் நினச்சிக்கிறது, இப்படி பண்ணிக்கிறது. ஸோ ஆர்த்தி பக்தா, இவனுக்கு கிரைசிஸ் பக்தின்னு சொல்லணும், கமர்ஷியல் பக்தின்னு சொல்லணும், பார்கெனிங் பக்தின்னு சொல்லலாம். ஓகே, இவன் எதுக்குன்னா இவனுடைய பக்தி வந்து துக்க நிவர்த்தியர்த்தம். இந்த ஆர்த்த பக்தனும் துக்கம் போகணும், எனக்கு இப்போ எனக்கு கஷ்டம் வந்துச்சு, அப்போது பகவானுக்கு ஞாபகம் வச்சுக்கிறான், ஸ்பெஷலாக அப்போ கேட்பான். ஸோ மனோவியாதியோ சரீர வியாதியோ இல்லை பாஹ்யமாக ஏதாவது பிஸ்னஸில் லாஸு வரும்போதோ, இப்படிப்பட்ட எக்ஸாம்ஸு அப்படி கஷ்டம் வருது, ஏதோ டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மட்டும் பகவான் ஆர்த்த பக்த. ஏன்னா பகவானுக்கே ஒரு ஸ்பெஷல் நேம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு புராணங்களுக்குள்ள. ஆர்த்தத்ராய பராயண நாராயண, ஆர்த்தத்ராய பராயண. இந்த ஆர்த்த பக்தர்கள் எல்லாருமே கரையேற்றுறதுக்கு அவரும் உதவி பண்ணுறார். நாராயண ஆர்த்த பக்தி. இப்படி தான் திரௌபதி இவங்க எல்லாரும் சில பக்தாளோட பேர் பார்த்திங்கன்னா கஷ்டம், அந்த அந்த சமயத்தில் முக்கியமாக பகவானை நினச்சிட்டு அழுந்து கூப்பிட்டது. அதே மாதிரி கஜேந்திரன் ஆர்த்த பக்தர்கள். அதே மாதிரி விபீஷணன் அப்போ அங்கே கஷ்டம் வந்து சரணாகிருத்து அர்த்தார். ரெண்டாவது வந்து இந்த ஸ்லோகத்தில் ஜிக்னாசுன்னு சொன்னால் கூட நமக்கு கன்வீனியன்ஸுக்காக ரெண்டாவது எடுத்துக்கிறோம், அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தி என்ன, இவன் எப்படின்னா சுக பிராப்தி அர்த்தம், அவன் வந்து துக்க நிவர்த்தி அர்த்தம், துக்கம் போகிறதுக்கு அவனு. இவனும் ஆல்ரெடி நல்லா இருக்கான். யார்? இந்த அர்த்தார்த்தி. இன்னும் கூட நல்லா இருக்கணும், இன்னும் சுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா. அப்படின்னா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கும் போது ஓகே, இவனுக்கு ஒன்றும் க்ரைசிஸ் இல்லை, இவனுக்கு ரொம்ப கஷ்ட காலம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும், நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதில் நல்ல லாபம் வரணும், அதனால் உனக்கு இப்போவே ஒரு 500 ரூபாய் ஹுண்டியில் போடுறேன். அப்புறம் புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷனு அதெல்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் நடக்க போகிறது, நல்லாவே 10 லட்சம் செலவு பண்ணிட்டு பண்ண போகிறோம். ஆனால் பகவானுக்கு மட்டும் அங்கே 100 ரூபாய் கூட கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ண மாட்டான். அங்கே கார்டு மட்டும் வச்சுட்டு கல்யாணம் நல்லா நடக்கணும். அங்கே ரிசப்ஷனுக்கு நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ 1 லட்சம் காரு, புது காரு வாங்கிட்டு அந்த காருமே நல்லா ஓடணும், எனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஐ ஆம் ஆல்ரெடி கம்ஃபர்டபுள், பட் டேக் கேர் ஆஃப். இந்த கம்ஃபர்ட் ப்ரெசண்டில் இருக்கிற இந்த சுகத்தின்னு வந்து ஃப்யூச்சரில் கூட அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்டு, புரியுறதா? நிறைய பேருக்கு இப்படி கூட இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கேன், இது எல்லாமே அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி பண்ணு பகவானே, பயமாக இருக்கு, யாராவது கண்ணு திருஷ்டிப்பட்டு ஏதாவது ஆயிடுமான்னு சொன்னமில்லையா ஒரு கதை. ஸோ அதனால் இவன் வந்து ஸ்பெஷல். அதனால் இவன் ஸ்பெஷலாக லக்ஷ்மி பூஜை அதெல்லாம் நல்லா பண்ணுவான். அதனால் லக்ஷ்மி பெரிய ஃபோட்டோ வச்சுக்குவான். அந்த ஃபோட்டோ கூட வேறு எதை மாதிரி இல்லை, லக்ஷ்மி தேவி அப்படி தங்க குடம் பிடிச்சி நின்றுருக்கும், இல்லை தாமரைப்பூவில் உட்காந்துருக்கும். அந்த தங்க குடம் வச்சுக்கிட்டு தங்க காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவளாக வச்சுக்கிட்டா எனக்கு என்ன பிரயோஜனம், அது என் மேலே கொட்டணும் இல்லையோ. அதனால் அந்த தங்க குடம் வந்து இப்படி கொட்டுற மாதிரி இருக்கும். ஈவன் கரெக்டாக டேபிள் வச்சுக்கிறோம் ஆஃபீஸில், அந்த நாணயங்கள் எல்லாம் தங்கம் இங்கே உழணும், இந்த பிஸ்னஸில் வரணும், அதுக்காக லக்ஷ்மி.
ஸோ லக்ஷ்மி. ஓகே. ஸோ இவரை இவன் யாருன்னா டிசைரர் ஆஃப் தி மோர் அண்ட் மோர் சுக பிராப்தியர்த்தம். அப்புறம் டிசைர் ஃபார் ப்ராஃபிட், பொசிஷன் அண்ட் ப்ரோக்ரெஸ். நிறைய லாபம் வர்றதுக்கு, நல்ல பொசிஷன் சமுதாயத்தில். ஓகே. அதான் எலெக்ஷனில் விக்டரி வரணும், அந்த டைமில் மட்டும் ஸ்பெஷலாக சில கோவிலுக்கு போகிறது. அப்புறம் நான் இன்னும் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்கணும். இப்படி மாடி மேலே மாடி கட்டி அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி, அங்கே ஒன்று வாங்கி, கூனூரில் ஒன்று, கொடைக்கானலில் ஒன்று வாங்கி, இந்த மாதிரி இவன் அர்த்தார்த்தி பக்தர். இந்த ரெண்டு பேருமே இவங்க மந்த பக்தர்கள். பக்தி செலுத்துகிறாங்க, பகவான்கிட்ட வராங்க, அதே ஒரு நல்ல விஷயந்தான். மந்த பக்தர்கள் அப்படின்னா சகாம பக்தர்கள். அப்படின்னா அர்த்தம், கடவுளை ஒரு சாதகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. சாதனம். சாதனம் எதுக்கு? போய் எண்டு சேர வேண்டியது வேறு என்னமோ இருக்கு. சேர வேண்டிய எண்டு, எனக்கு பணம் வரணும், வீடு வரணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், குழந்தைகளை பிறக்கணும். ஸோ அந்த எண்டுன்னு நான் அடையிறதுக்கு நீ ஒரு சாதனமாக நடுவில் எனக்கு மீடியேட்டராக இருந்து ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம். பார்த்தீங்களா? ஆனால் பக்தியில் உண்மையாக என்ன இருக்கணும்? பகவான் ஷுட் பி த கோல் அண்ட் லோகம் விவகாரம் இல்லை, இது மீன்ஸாக இருக்கணும். பகவானே அதனால தான் என்னது, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே. சும்மா அந்த சாதம் சாப்பிடும்போதே பகவான் அன்னபூர்ணி தேவி, எனக்கு இன்றைக்கி நீ சாதம் கொடுத்துட்டியே, இந்த சாதம் பிக்ஷாம் தேகி. எதுக்குன்னா ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். ஞானம் வைராக்கியம் வர்றதுக்கு பகவானே, அதுக்கு நான் குரு கிட்ட போகணும், அது நான் சாஸ்திரம் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் சாப்பாட்டு கிடைக்கணும். இதெல்லாம் இருந்தால் எதுக்கு? நேற்றுக்கு சொன்ன மாதிரி தனம் தர்மார்த்தம், தர்மம் சித்தசுத்தியர்த்தம், சித்தசுத்தி ஞான பிராப்தியர்த்தம், ஞான பிராப்தி மோக்ஷார்த்தம். மூணாவது வகை ஜிக்னாசுஹு. இவன் கடவுள் என்ன யார்? என்னென்னமோ பேசுகிறாங்களே, என்னென்னமோ சொல்கிறாங்களே, அங்கே என்னமோ பெருசாக ஏதோ மேஜிக் நடந்துச்சாமே, கொஞ்சம் இவனுக்கு ஆராய்ச்சி, ஜிக்னாசா, கடவுளுடைய தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவன் ஜிக்னாசா. என்னமோ உபனிஷத்துன்றாங்க, சாஸ்திரங்கள்ன்றாங்க. அப்புறம் அவர் என்ன நிறைய, அவன் பெரிய பக்தனாமா, அவர் கேட்டால் அத்தனை பேர் வராங்க போகிறாங்க. ஏதோ மொத்தத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கேட்டியோ படிச்சியோ தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஜிக்னாசை வருதே. பகவத் தத்துவத்தினே தெரியணும் அப்படின்னு, இல்லைன்னா பகவத் தத்துவம் நான் அடையணும் அனு ஆசை இருக்கிறவன் மத்தியம பக்தன். அப்புறம் நம்ம ஹீரோ வரார் இப்போ 4. ஞானி உத்தம பக்தா. இவனுக்கு கடவுள் சாதனமோ சாத்தியமோ கூட இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, பகவானு சித்தா இவனுக்கு. அப்படின்னா சித்த வஸ்து தானே பிரம்மமணி, தனக்குள்ள உணர்வாக இருக்கிற அந்த பரமாத்மா நானும் ஒன்னனே அப்படி தெரிஞ்சுக்கணவனு ஞானி. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனு கூட அதுதான். ஸோ இந்த 4 வகையான முதல் 2 பேர்னி இன்னொரு விதமாக சொல்லணும்னா மெட்டீரியல்லி ரிலீஜியஸ் பீப்புள், மெட்டீரிஸ்டிக்கல்லி ரிலீஜியஸ் பீப்புள். ரிலீஜியஸ் தான், பக்தி, கோவில், விரதம், பூஜா எல்லாம், நவராத்திரி, பொட்டு வைக்கிறது, கார் இருக்கிறதெல்லாம். அப்புறம் இந்த கடைசி 2 பேர் ஸ்பிரிச்சுவல்லி ரிலீஜியஸ்.
பக்தி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மெட்டீரியலிஸ்டிக் ஓரியன்ட், ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஓரியன்ட். மொத்தத்தில் புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனு இந்த 4 படிகள் ஸ்டேஜுகள் அவங்க வாழ்க்கையில் தாண்டி வரணும். இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், இப்படி பண்ணி அத்வைத பக்திக்கு ஞானி பக்தன் ஆகணும். நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்த மாதிரி, சரியா? அதனால் இந்த ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு வரணும். ஆர்த்த பக்தியிலிருந்து அர்த்தார்த்தி பக்தியா, அதுக்கப்புறம் 3வது படி ஜிக்னாஸுக்கு அப்புறம் ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் வே. அதுக்கு அடுத்தது 17வது ஸ்லோகத்தில் பகவான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு இந்த 4 பேரில் இந்த 4 ஏதோ ஒரு பக்தி இருந்தாலும் யூ பெட்டர் ஒன்லி, யூ ஆர் வெரி குட், பரவாயில்ல, ஏதோ ஒரு பரவாயில்ல பக்தி இருக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், 1லேருந்து 2க்கு, 2லேருந்து 3க்கு, 3லேருந்து 4வது பக்திக்கு, பராபக்தி ஞானி பக்திக்கு வரணும். ஓகே. ஸோ இந்த ஞானி பக்தன் மட்டும்தான் அந்த பகவான்னு நல்லா தெரிஞ்சுக்குவான், தானாக தெரிஞ்சுக்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், தேச கால வஸ்துகளுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற, தனக்குள்ளேயே இருக்கிற, தானாகவே இருக்கிற பரமாத்ம தத்துவத்தை உணருவான். காலம் எங்கேயுமே போகிறது கிடையாது, பகவான் அடையிறது மேலே லோகம் நத்திங், சரியா? சரி, இப்படி இருக்கும்போதும் நமக்கு சகஜமாக வர ஒரு சந்தேகம், நம்முடைய குணம் என்னன்னா, மனுஷர்கள் சார் 4 பேர்னு சொல்லிட்டீங்க, இந்த 4 பேரில் கம்பேரிசன் பண்ணுற குணம் நமக்கு இருக்குல்ல, இந்த 4 பேரில் யார் சுப்பீரியர், யார் சுப்பீரியர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அதுக்கு பகவானே நம்மளை சண்டை போட்டுக்க வேண்டான்னு அவரே பதில் கொடுக்குறாரு இந்த 17வது ஸ்லோகத்தில். தேஷாம் ஞானி நித்யயுக்தः ஏகபக்திர்விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியः. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பகவான் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிக்காமல், இந்த 4 பேரில் ஞானி தான் எனக்கு பிடிச்ச என்னோட பிரியமான பக்தன், அவனு தான் உண்மையான பக்தன், மிச்சம் எல்லாரும் பக்தாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பதில் கொடுக்குறாரு இங்கே. இந்த மாதிரி பகவான் இப்போது சொன்னதுனால இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதனாலன்னா, பொதுவாக நிறைய பேருக்கு இந்த ஞானம் கிளாஸுக்கு வர்றது, அப்புறம் ஸ்கிரிப்சர்ஸு சாஸ்திரம் படிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு முடியாது, எனக்கு புரியாது, கஷ்டம். நான் பக்தி மட்டுமே பண்ணிகிட்டே இருப்பேன், கோவிலுக்கு போவேன், பாராயணம் பண்ணுவேன், வீட்டிலையே அகரபத்தி ஏற்றுக்கிறேன், விளக்கு ஏற்றுக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம், ராங் ஐடியாஸ் எல்லாம் போகணும். இந்த ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் சொல்கிறாரு, நோ நோ நோ, நீ அப்படியே அந்த மாதிரி பக்தியில் இருந்தால் எனக்கு பிடிக்காது, பத்தாது, நீ என்னை புரிஞ்சிக்க முடியாது, ஞானி பக்தன் ஆகணும் நீ அப்படின்னு பகவானே சொல்கிறாரு. இப்போ கூட புரிஞ்சிக்கல, கேட்டுக்கலன்னா லாஸ், நமக்கு தான் நஷ்டம். என்ன அது ஒரு மிஸ்கன்செப்ஷனும். சில பேர் பொதுவாக எனக்கு இந்த பக்தி யோகமே போதுங்க, நான் கிளாஸு ஒரு குரு கிட்ட போகிறது, சாஸ்திரம் படிக்கிறது, இவ்வளோ நாளில் 3 ஸ்லோகமாக பேசி இவர் எப்போ தான் பகவத்கீதை சொல்லி முடிக்க போகிறாரு, அப்படி வேண்டாம், நான் கோயிலுக்கு போயிட்டு சும்மா தேங்காய் உடைச்சிட்டு, அப்படின்னா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது வந்துதான் ஆகணும். இன்னைக்கு இல்லைன்னு இன்னொரு நாளைக்காவது நீ வந்துதான் ஆகணும். அதனால தான் கிருஷ்ணா பகவான் சேஸ், பக்தி யோகி கண்டிப்பாக ஞானத்துக்கு வந்துதான் அந்த ஞானி பக்தி ஆனாதான்
பரிபூர்ணம். நாரத பக்தி சூத்திரத்தில் இது ரொம்பவே விவரமாக பார்த்துருக்கோம் நம்ம. அதனால தான் பகவான் நோ எக்ஸ்கியூஸ், அதனால தான் சொல்லிட்டார் 4வது அத்தியாயத்தில், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. குரு கிட்ட போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி வணங்கி உட்கார்ந்துட்டு அடங்கி பிரச்சனை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு ஞானத்தினை வளர்த்துக்கணும், அடியணும், சாஸ்திரம் படிச்சுதா அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். சில வாட்டி சில பேருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கூட ஒரு 2 வருஷம் அப்படி கேட்டு போதுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறுத்துருவாங்க. பாப்பந்தான், துரதிருஷ்டம். திரும்ப அப்படி கூட ஆகும் சில பேருக்கு. சத்சங்கம் விட்டுடுவாங்க, சாஸ்திரத்தினை சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது விட்டுடுவாங்க. நிறைய கேப் வந்துச்சுன்னா திரும்பி பேக்கு பின்னாடி போயாச்சு. இன்னொரு தப்பான பாவனை என்னன்னா, ஞானி ஆனவனுக்கு ஞானம் வந்த இந்த அத்வைத்த கிளாஸுக்கே வந்துட்டு இருந்த பக்தி போயிடும், பக்தி குறைஞ்சிடும்னு சில பேருக்கு பயம் இருக்கு. சில பேர் கேட்டாங்க அப்படி, கிளாஸுக்கு வரவங்களே அத்வைத்த ஞானம் சாஸ்திரம் கேட்டு கேட்டு இருக்கும்போதும் பக்தி குறையிறமா. தப்பான பாவம். ஞானம் வந்தாதான் ஆக்சுவலாக பக்தியே பரிபூர்ணமாகும். ஞானிக்கு இருக்கிற பக்தி தான் சுத்தமான பூர்ணமான பராபக்தி. அதனால் தப்பு அப்படியெல்லாம் நினச்சிக்க கூடாது. எப்போ கடவுள் நானும் ஐடென்டிக்கல் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு இப்போ பதார்த்தம் சொல்லி நிறுத்துகிறேன். தேஷாம் இவங்க 4 பேரில் ஞானி நித்தியுக்தனாக இருக்கான். எப்பவுமே என்னையே பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறான். எப்படி என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறான், இது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஓகே, நித்தியுக்தா, ஹீ இஸ் ஆல்வேஸ் அபைடிங் இன் மீ ஞானத்தினால. அப்புறம் ஏகபக்தி விசிஷ்யத்தை, அவன் வேவரிங் மைண்டு கிடையாது. இந்த கோயிலுக்கு போகணுமா, அந்த கோயிலுக்கு போகணுமா, அப்புறம் இந்த கடவுளுக்கு கும்பிடணுமா, அதுக்கு கும்பிடணுமா. அவன் நித்திய நிரந்தரம் அந்த பிரம்ம சிந்தனையில் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறதுனால அவனுக்கு தான் ஆக்சுவலாக ஏகாந்த ஏகபக்தி இருக்கு. அன்ஃப்ளிக்கரிங், அன்ஷேக்கபிள். அப்படி இருக்கிற அவன் ஞானி தான் பிரியா எனக்கு அத்தியர்த்தம், எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அவனு தான். அது மட்டும் இல்லை, அவன் எனக்கு பிடிச்சவன் மட்டும் இல்லை, நான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அகம் சச்ச மம பிரியா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன, இந்த பிடிக்கிறதுன்னு என்ன சார், கிருஷ்ணா ராமா அப்படிலாம் இல்லை. இதுக்கு விவரணம் ஒரு மகா வாக்கிய உபதேசம் மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நாளைக்கு சொல்ல போகிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.